எனக்கெல்லாம் தண்ணி குடித்தாலே வெயிட் போடும், அந்த மாதிரி உடம்பு தான் என்னோடய உடம்பு. போகிறதுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வேறு இருக்குது. அப்படி இருக்கும்போதே இந்த 800 கேலரி சேலஞ்சை லாஸ்ட்டு 5 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 6th டே 2 கிலோ கம்மியாயிருக்கு. 63.1லேருந்து 61.1 வந்திருக்கேன். இடுப்புலேருந்து 1 இன்ச் கம்மியாயிருக்கு. இது கனவா நிஜமா அப்படின்னு நம்பவே முடியல. அந்த அளவு மிராக்குலஸ் ரிசல்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. எனக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பெண் ஃபிட்னஸ் குரூப் இருக்கு இல்லையா, நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் சில பேர் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லைனா தமிழ் பெண் ஃபிட்னஸ் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த சேலஞ்ச் எவ்வளோ பவர்ஃபுல்லான சேலஞ்சுன்னு. இது ஒரு கிராஷ் டயட் அப்படி இப்படின்ட்டு போயிட்டு காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி வீடியோவை பாருங்கள். 10, 20, 30 ப்ளஸ் கம்மி பண்ணும் ஒரு டாக்டரின் டயட் பிளானுங்கிற ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். எப்படி 800 கேலரி டயட் ஒரு கிராஷ் டயட்டாக இருந்தாலும் அது ஒரு டாக்டர் ஒரு டிவைஸ் பண்ண கட்டிங் இட் சயின்ஸ் பேஸ் பண்ண டயட். அதனால் இந்த டயட் பிளான் வந்து எப்படி கிராஷ் டயட்டிங்காக இருந்தாலும் ப்ராப்பராகவும் சேஃபாகவும் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதை யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இது பண்ணும்போது என்ன ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 800 கேலரி டயட் வந்து எப்படி இந்த சாப்பாடை வந்து 800 கேலரிஸ்குள்ளே அடக்கிறது, என்ன சாப்பிட்றது அப்படின்னு நிறையா பேர் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க. ஃபேஸ்புக் குரூப்லேயே ஆகட்டும் இல்லை காமெண்ட்ஸ்லேயே ஆகட்டும் அதை படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறேன், 800 கேலரிஸ்குள்ளே ஒரு நாளைக்கு என்னென்ன ஃபுட் எப்பப்போ சமயத்தில் சாப்பிட்றேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு 800 to 900 கூடயும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனாலும் வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னா நான் வந்து லஞ்ச் டின்னரோட பிளான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய பிளானை இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னருக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னா எப்படி நீங்கள் இந்த பிளானை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை. இந்த பிளான் வந்து ஒரு ஈஸியான பிளான் கிடையாது. ஃபஸ்ட்டு 4 or 5 டேஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பசி ஜாஸ்தி இருந்தது நைட் டயட்டில். அண்ட் நீங்கள் இந்த பிளானில் அட்லீஸ்ட் 50 to 60 கிராம்ஸ் ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். நிறைய தண்ணி குடிக்கணும். தலை சுற்று வரும், மயக்க வர மாதிரி ஒரு ஃபீலிங், டிசீனஸ் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஹெட்ஏக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து டெஸ்பரேட்டாக அந்த வெயிட்டை கம்மி பண்ணும், வேகமாக வெயிட்டை கம்மி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐடியல் பிளான். ஆனால் நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லேருந்து இருக்கிறவங்க இந்த பிளான் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் போன வீடியோலேயே சொன்னேன். ஸோ மறக்காமல் போன வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். பட் இது வந்து இந்த டயட் பிளானில் வந்து ஒரு பிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெய்லி நான் வந்து வெயிட் செக் பண்ணும்போது எனக்கு வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியும்போது ஒரு மோட்டிவேஷன் வருது, உற்சாகம் வருது. இந்த டயட் பிளான் ஒர்க் ஆகுது, இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வருது. ஸோ அதுதான் இந்த பிளானோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டக்குன்னு வெயிட் குறையிறது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நிறையா பேர் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறதுல ஒரு தவறும் இல்லை. பயப்படாதீங்க. ஐயோ 800 கேலரிஸ் ஃபாலோ பண்ண முடியுமான்னு பயப்படாதீங்க. ஸ்டபர்ன் வெயிட் லாஸ் ஆகட்டும், என்ன பண்ணாலும் ஸ்டபர்ன் வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்காகட்டும், என்ன பண்ணாலும் இந்த பிளாட்டோவை பிரேக் பண்ண முடியாதவங்க, இந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக இந்த பிளானை நீங்கள் ட்ரை பண்ணணும். என்ன ஒரு நாளைக்கு ட்ரை பண்ண போகிறீங்க, ஒர்க் அவுட் ஆகலாம், அடுத்த நாளைக்கு யூ கேன் கோ பேக் டு ட்ராக் 1. ஒரு நாளையில் விட்டுறாதீங்க. ஒரு 3 or 4 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் உங்களுக்கு வந்து லாஸ் இருக்க போகிறது இல்லையா. ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ அந்த வார்னிங்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த 800 கேலரி சேலஞ்ச் போயிட்டுருக்கு இல்லையா, 2 weeks சேலஞ்ச், இதில் வந்து நம்ம 800 கேலரிஸ் ஃபுட்லேருந்து மட்டும்தான் நம்ம ட்ராக் பண்ணுமா இல்லை எக்ஸசைஸும் சேர்த்தியா இதில் அப்படின்னு. 800 கேலரிஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து உங்களுக்கு வரணும். நீங்கள் எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணி நீங்கள் பர்ன் பண்ணாலும் அது வந்து இந்த 800 கேலரிஸில் வந்து கவுண்ட் இல்லை. வந்து 1000 கேலரிஸ் சாப்பிட்றேன், 200 கேலரிஸ் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஸோ நெட் 800 கேலரிஸ் எனக்கு எண்ட் ஆஃப் த டேனா அது கிடையாது. 800 கேலரிஸ் மட்டும் தான் நீங்கள் சாப்பிடணும். எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் எக்ஸசைஸில் பர்ன் பண்ணாலும் அதை பற்றி ஃபோக்கஸ் கிடையாது. அண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன 100-150 கேலரிஸ் போனாலும் பரவாயில்லை, கவலைப்படாதீங்க. இட் ஸ்டில் ஒர்க்ஸ். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இனிஷியல் வந்து ஆரம்ப நாளில் வந்து நிறையா வந்து வாட்டர் வெயிட் சேர்ந்து அப்படி கடகடன்னு உங்களுக்கு குறையிறது தெரியும். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் வெரி சென்சிபிள் வே ஆஃப் திங்கிங் இல்லையா. அது அத்தனையும் வந்து ஃபேட் கிடையாது.
ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஃபேட்டோட 3 molecules ஆஃப் வாட்டர் அட்டாச்சாக இருக்கிறதுனால அந்த வாட்டர் வெயிட்டும் உங்களுக்கு இறங்குறதுனால தான் உங்களுக்கு அவ்வளவு அரை கிலோ 1 கிலோ ஒரு நாள் உங்களுக்கு ரிசல்ட் தெரியுது. ஸோ ஆனால் வாட்டர் வெயிட் மட்டும் குறையாமல் ஃபேட்டும் சேர்த்து குறையிறது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இப்போ வாங்க நம்ம வந்து என்னோடய டயட் பிளான் இந்த லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்க்கலாம். இதே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியோட என்னோடய தைராய்டு டேப்லெட்ஸை நான் ஃபஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 minutesக்கு அப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் 2 tablespoon ஒரு ஃபுல் பாட்டில் ஆஃப் வாட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுதான் த்ரூ அவுட் த மார்னிங் சிப் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் இந்த பாட்டில் அட்லீஸ்ட் 3 times ஃபில் பண்ணி த்ரூ அவுட் த டே குடிக்கணும் எனக்கு அப்படிங்கிறது என்னோடய டார்கெட். அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour 30 minutes கழித்து என்னோடய காஃபி எடுத்துப்பேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது ஆல்மண்ட் மில்க். நான் டெய்ரி முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்மண்ட் மில்கில் வந்து கேலரிஸ் கம்மி, கார்ப்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆல்மண்ட் மில்க் தான் என்னோடய காஃபியை ப்ரிப்பேர் பண்ணுவேன். அண்ட் இந்த காஃபியில் வந்து என்னோடய ஸ்வீட்னர் ஆட் பண்ணிப்பேன். நிறைய பேர் ஸ்வீட்னர் பற்றி இன்னும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து மாங் ஃப்ரூட் ஸ்வீட்னர் அப்படிங்கிறது. இது எரித்ரிட்டால் பேஸ்ட் ஸ்வீட்னர், ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஸ்வீட்னர்ஸ். நல்ல ரிவ்யூ இருக்குது. இது ரொம்ப மாதமாக அட்லீஸ்ட் 6 months to 1 year வரைக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் எனக்கு கொடுக்கல. இது ஒரு ஒன் ஆஃப் த சேஃப் ஸ்வீட்னர்ஸ். அது இல்லைனா ஸ்டீவியா, இது வந்து லிக்விட் ஃபார்மில் கிடைக்கிறது. ஸ்ப்ளெண்டா இந்த பிராண்ட் நேம். ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டீவியா தான், லீஃப்லேருந்து எடுத்துருக்கிற ஸ்வீட்னர் தான் அது. இதுவும் ஒன் ஆஃப் த சேஃப் ஸ்வீட்னர்ஸ். ஸோ ஸ்டீவியா ஆர் எரித்ரிட்டால் இது ரெண்டும் தான் என்னோடய ஆப்ஷன்ஸ். ஸ்டீவியாவில் கொஞ்சம் ஆஃப்டர் டேஸ்ட் இருக்கிறதுனால நான் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அதனால தான் என்னோடய மாங் ஃப்ரூட் ஸ்வீட்னரை நான் யூஸ் பண்ணுறேன். அது எரித்ரிட்டால் பேஸ்ட் ஸ்வீட்னர். நான் முடிஞ்சளவு ஒரு 8 hour விண்டோக்குள்ளே தான் சாப்பிட ட்ரை பண்ணுவேன். ஸோ என்னோடய லஞ்ச் வந்து நான் மோஸ்ட்லி 1 to 2க்குள்ளே நான் எடுத்துப்பேன் லஞ்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி அண்ட் ஒரு டீ கண்டிப்பாக இருக்கும். அண்ட் டீயும் இதே மாதிரி தான் ஆல்மண்ட் மில்கோட போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு என்னோடய ஸ்வீட்னர் போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து எப்படி இந்த ஆம்லெட் பண்ணுறது, திக்காக எப்படி இந்த ஆம்லெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். 2 eggs எடுத்துட்டுருக்கேன். அண்ட் 2 tablespoon ஆல்மண்ட் ஃப்ளார் இது எடுத்துட்டுருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஃப்ளார் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் கடலை மாவு 2 tablespoon எடுத்துக்கலாம். அதுலேயும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து உப்பு, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் எப்போவுமே மஞ்சப்பொடி எடுத்துக்கும் போது கூட கொஞ்சம் பிளாக் பெப்பர் எடுத்துக்கும். அப்போ தான் அந்த மஞ்சப்பொடியில் இருக்கிற குர்க்குமன் வந்து உங்கள் பாடியில் அப்சார்ப் ஆகும் ஈஸியாக. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வெஜிடபிள்ஸ் ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஆல்மண்ட் ஃப்ளாரையும் போட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை. அதுக்கப்புறம் தான் எக்கை நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவேன், நல்லா கன்சிஸ்டன்சி வரத்துக்கு. அதுக்கப்புறம் தவாவில் போட்டு நார்மலாக எப்படி நீங்கள் ஆம்லெட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி போட்டு எடுப்பேன். ஸோ இது வந்து என்னோடய மெயின் மீல். ஆக்சுவலி லஞ்சில் வந்து நான் சாப்பிட்ற மெயின் இது வந்து இந்த 2 eggs வித் ஆல்மண்ட் ஃப்ளார் பேஸ்ட் ஆம்லெட் தான். ஸோ வந்து எங்களோட லஞ்ச் வந்து டிப்பிக்கல் சவுத் இந்தியன் லஞ்ச். ஸோ ஒரு நாளைக்கு கூட்டு இருக்கும், ஒரு நாளைக்கு பொரியலும் சாம்பார் இருக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் என்னோடய பிளான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் and ஒரு பொரியல் இருக்குது. ஸோ நான் 1 cup பீன்ஸ் பொரியல் வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 1 cup சாம்பார் and 1/2 cup ரைஸ். ஸோ இந்த மெயினான ஆம்லெட் தான் என்னோடய பிளேட்டில் மெயினாக இருக்கும். அண்ட் மற்ற எல்லாமே ஓரளவு சைடு மாதிரி தான். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் நிறையா இருக்கும், சாம்பார் 1 cup நிறையா இருக்கும், அண்ட் ரைஸ் வந்து 1/2 cup தான் இருக்கும். 1/2 cupல் வந்து ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி ரைஸ் தான். அண்ட் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான் இருந்தது. ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட மெயின் மீல் ஆஃப் த டே அண்ட் த ஒன்லி மீல் ஆஃப் த டே தான். இதுலேயே வந்து 700 calories வந்துடும் எனக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து பேலன்ஸ் கேலரிஸே இருக்காது. 800 calories இதுலேயே 700 calories வந்தால் மீதி எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த கொஞ்ச நேரம் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் என்னோடய ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு டீ எடுத்துப்பேன். இதே மாதிரி தான் ஸ்வீட்னர் போட்டு ஆல்மண்ட் மில்க் போட்டு ஒரு நல்ல இஞ்சி டீ எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பசிக்கும் போது ஒரு 20 ஆல்மண்ட்ஸோ இல்லை கொஞ்சம் ஒரு 40 பிஸ்டாச்சியோஸோ அந்த மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்துப்பேன். அதுவே வந்து 850-900 calories வந்துடும் ஈஸியாக. ஸோ பட் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ மெயின் மீல் ஆஃப் த டே, 1 meal ஆஃப் த டே இது நான் சாப்பிட்ட ஐட்டம்ஸ் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸ் சாப்பிடும்போது எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது. இதுவே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க, பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே நீங்கள் சாப்பிடுவீங்க, எதுவுமே உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து 200 கேலரிஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், 300 கேலரிஸ் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், 300 கேலரிஸ் டின்னருக்கு எடுத்துக்கலாம். இல்லைனா என்ன மாதிரி 700 கேலரிஸ் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் வெறும் ஒரு மீல் ஆஃப் த டே சாப்பிட்றவங்களா இருந்தால். அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு 100 கேலரிஸ் 150 கேலரிஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் லஞ்ச் டின்னர் 2 மீல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 400 கேலரிஸ் லஞ்சுக்கு வச்சுக்கலாம், 400 கேலரிஸ் டின்னருக்கு வச்சுக்கலாம். இதோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சமயத்தில் உங்களுக்கு பசி ஜாஸ்தி இருக்கோ அந்த சமயத்தில் மேக்ஸிமம் கேலரிஸ் நீங்கள் அந்த மீல் ஆஃப் த டேக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் டைத்தில் வந்து நம்ம பாடி வந்து அவ்வளோ நல்லா ப்ராசஸ் பண்ணாது ஃபுட்டு. ஸோ டின்னர் முடிஞ்ச அளவு லைட்டாக சாப்பிடும்போது நம்ம பாடிக்கு வந்து அந்த ஒரு இது கிடைக்கிறது, ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது, ஹெவியாக ஃபுட் டைஜஸ்ட் பண்ணாமல். அதனால் அது வெயிட் லாஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்னோடய லஞ்சை வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சமயத்தில் பெருசாக பசி இருக்காதனால எனக்கு லஞ்ச் வந்து ஹெவியாக வச்சுக்கிட்டு மற்ற டைமில் டின்னரை வந்து ஒரு ஸ்நாக் டைமாக மாற்றிருக்கேன். பட் லெட்ஸ் சி லுக் அட் த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் ஆப்ஷன்ஸ். இங்கே நான் வந்து எப்படி ஒரு ஆம்லெட் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கணும், அதே மாதிரி நீங்கள் 2 eggs வச்சு ஆம்லெட் சாப்பிடலாம் நீங்கள் எக் சாப்பிட்றவங்களா இருந்தால். இல்லை எக் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பேசன் சீலா அப்படின்னு வெறும் வந்து 50 grams கடலை மாவை பேஸ் பண்ணி அதை நல்லா கரைச்சி என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டு ஒரு தோசை மாதிரி பேசன் சீலா மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அதில் 194 கேலரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா 12 grams இருக்குது. அண்ட் மனசில் வச்சுக்கோங்க, 50 to 60 grams ப்ரோட்டீன் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் இருக்கணும். அப்போ தான் இந்த டயட் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இல்லைனா உங்களுக்கு பசி ஜாஸ்தி ஆகும். வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா பசி கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் அப்படி சாப்பிடலாம். லஞ்சுக்குன்னு வரும்போது 1/2 cup மில்லட் ரைஸ், இல்லை எந்த ரைஸ்னாலும் ஓகே, மில்லட் ரைஸுங்கிறது பெட்டர் வெர்ஷன். அதனால் 1/2 cup மில்லட் ரைஸ். ஏதாவது ஒரு டால் பண்ணிங்கன்னா, பருப்பு பண்ணிங்கன்னா, கீரை போட்டு பருப்பு பண்ணிங்களா, இல்லை எந்த வெஜிடபிள் போட்டு நீங்கள் பருப்பு சேர்த்துக்கும் போது 1 cup நீங்கள் டால் எடுத்துக்கலாம். அண்ட் 1 cup சாம்பார் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டால் பண்ணாத அன்றைக்கி நீங்கள் ஒரு பொரியல் கூடியும் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 cup ரைஸ், 1 cup பொரியல், இல்லை 1 cup டால் அண்ட் 1/2 cup சாம்பார் எடுத்துக்கலாம். அண்ட் டால் நீங்கள் பண்ணாத அன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பொரியலில் வந்து அவ்வளோ கேலரிஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி 1 cup பொரியல், 1 cup சாம்பார், 1/2 cup ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து டால் கண்டிப்பாக பண்ணுறீங்கன்னா 1 cup டால் எடுத்துட்டிங்கன்னா சாம்பார் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து உங்கள் லஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இதிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300-400 கேலரிஸ் வந்துருச்சு இதுலேயே உங்களுக்கு. அப்புறம் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பன்னீர் சாலட் அண்ட் பீனட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பீனட்ஸை வந்து நீங்கள் ஸ்நாக்காக கூடயும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பசிச்சுதுன்னா நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். பட் இந்த பன்னீரை வந்து நம்ம சாலட் மற்ற என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணுமோ, லோ கார்ப் வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், இல்லை பெல் பெப்பர், குக்யூம்பர், அந்த மாதிரி தண்ணி நிறையா இருக்கிற, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கிற வெஜிடபிள்ஸை பேஸ் பண்ணி ஒரு சாலட் பண்ணி அதில் 50 grams பன்னீர் நீங்கள் வந்து கட் பண்ணி அப்புறம் வறுத்த கடலையை நீங்கள் கொஞ்சம் மேலே நீங்கள் தூவி சாப்பிடும்போது இந்த பன்னீர் ஆகட்டும் அந்த கடலையாகட்டும் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டின்னருக்கு. அண்ட் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட வந்து 269 கேலரிஸ் ஆகுது டின்னருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. நம்ம 857 கேலரிஸ் வந்துட்டோம். ஆனாலும் வந்து என்னால் வந்து 50 grams ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னா நீங்கள் அந்த கேலரி லிமிட் வந்து 857 ஜாஸ்தி ஆகிடுறது. கொஞ்சம் ப்ரோட்டீன் ஒருவேளை கம்மி பண்ணோன்னா கொஞ்சம் 800 கேலரிஸ் வரும். ஆனால் வந்து நான் பரவாயில்லை, 50 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ப்ரோட்டீன் நிறையா வரணுங்கிறதுக்காக தான் இந்த பிளானை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களோட இது வந்து ரொம்ப சிம்பிள் பிளான். இது வந்து பெருசாக வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. என்னென்னா பன்னீர் அவைலபிள் இருக்கணும். அந்த பன்னீர் இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சூப்போ சாலடோ எடுத்துக்கலாம். ஆனால் அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ பீனட்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, சூப் அண்ட் சாலட் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேலஞ்சுக்கு 800 கேலரி அ டே ஃபார் 2 weeks சேலஞ்சுக்கு சைன் அப் பண்ணனா இப்போவும் லேட் ஆகலை. இது ஃபஸ்ட் வீக் தான் ஆடிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வாரமும் அதை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த சேலஞ்சில் நீங்கள் சைன் அப் பண்ணலைன்னா காமெண்ட் செக்ஷனில் வந்து சேலஞ்ச் அக்செப்டட்னு சைன் அப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் குரூப் தமிழ் பெண் ஃபிட்னஸ் குரூப்பில் போயிட்டு அந்த குரூப்பை ஜாயின் பண்ணி அங்கே உங்களோட டீட்டெயில்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ரியல் பீப்புளோட ரியல் ரிசல்ட்ஸ் பார்க்க இன்னும் நிறையா பேர் இந்த சேலஞ்ச் சைன் அப் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஆசைனா, எனக்கு என்ன வெயிட் லாஸ் நடந்துகிட்ருக்கோ அந்த சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்கேல் மேலே ஏறி நின்று வெயிட் குறையும் போது நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து
ரிசல்ட் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்கள் எல்லோரும் உங்கள் வெயிட்டை வந்து கம்மி பண்ணி இன்னும் ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, ஆக்டிவாக இருக்கணுங்கிறது தான் ஆசை. அதனால் முடிஞ்ச அளவு இந்த சேலஞ்சை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இல்லாதவங்க இந்த சேலஞ்சுக்கு சைன் அப் பண்ணிக்கோங்க. பட் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து வெயிட்டை குறைக்கணும், ரொம்ப கஷ்டப்படாமல் ஓரளவு ரீசனபிள் வேல வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேலஞ்சுக்கு சைன் அப் பண்ணால் சேலஞ்ச் அக்செப்டட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் குரூப்பில் போயிட்டு உங்களோட டெய்லி இன்டேக், சாப்பாடு எவ்வளோ, ஒர்க் அவுட் என்ன பண்ணுறீங்க, உங்களோட டெய்லி வெயிட் எப்படி வந்து இறங்கிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை போஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது இது நிஜமாகவே ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இதை ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆர் மோட்டிவேட்டட் டு ட்ரை திஸ் 800 calorie challenge for 2 weeks or even up to 12 weeks. எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு ட்ரை பண்ண முடியுதோ கண்டிப்பாக 2 to 12 weeksக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளும் நம்ம லேட்டஸ்ட் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன், கட்டிங் எட்ஜ் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ண வெயிட் லாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட டைமுக்கு வந்து வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்து சேரும். நாளைய வீடியோவில் இல்லை இன்னொரு நாளோட வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.